நமக்கு மனசு கஷ்டப்படும்போது, துன்பப்படும்போது நம்ம போகிற இடம் கோவில் தான். நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் நம்மளுடைய சந்தோஷங்களையும் துயரங்களையும் நம்ம சொல்கிற இடமும் கோவில் தான். வீட்டில் எத்தனை பூஜை செஞ்சாலும் கோவிலில் கிடைக்கிற அந்த அமைதி, நம்ம அலைபாயிர மனசை அடக்கிற அந்த சக்தி வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. கோவில் அப்படிங்கிறது கல் கட்டிடம் அல்ல, அது நேர்மறை ஆற்றல் நிரம்பிய தெய்வீக மையம். கோவிலில் நம்மளோட எண்ணங்கள் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் கோவில்லையும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சில நெறிகள் இருக்குது. அதை நம்ம சரியாக கடைப்பிடித்தோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள்: அசைவ உணவை தவிர்க்கவும். கோவிலுக்கு செல்லும் முன்பும் கோவிலிலிருந்து வந்த பின்பும் சைவ உணவை சாப்பிடுவது நல்லது. கோவிலுக்கு குளித்து சுத்தமாக செல்ல வேண்டும். உடல் சுத்தம் மன சுத்தத்திற்கான முதல் படி. வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தப்படுத்துங்கள். இறைவனை பார்க்க செல்லும் முன் உங்கள் இடத்தை சுத்தமாக வைத்தால் அது பக்தியின் அடையாளம். கோவிலுக்கு நுழைவதற்கு முன் முதலில் கோபுர தரிசனம் செய்யுங்கள். கோபுரம் என்பது தெய்வத்தின் மகிமையை வெளிப்படுத்தும் சின்னம். வாயிற்படியை மிதிக்காமல் தாண்டுங்கள். அது வெறும் கல்லல்ல, நம் துயரங்களை அங்கேயே விட்டு உள்ளே செல்லும் அடையாளம். கோவிலில் இருக்கும்போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்: அழகான மரியாதையான உடையை அணியுங்கள். ஆண்கள் லுங்கி, டிஷர்ட் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தலையில் தொப்பி அல்லது துணி போடக்கூடாது. பேசும் விதத்தில் கவனம். ஃபோனில் பேசுவது, குடும்ப கதைகள் பேசுவது, இவை அனைத்தும் புனித சூழலை பாதிக்கும். பிறரை மதிக்கவும். ஒருவர் சாமி தரிசனம் செய்யும்போது அவரை தள்ளாதீர்கள், திட்டாதீர்கள். சற்று விலகி அமைதியாக காத்திருங்கள். ஆரத்தி நேரத்தில் கவனம் இருக்க வேண்டும். இரு கைகளாலும் தீபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கையில் ஃபோன் வைத்துக்கொண்டு வணங்காதீர்கள். விபூதி குங்குமத்தை வீணாக்காதீர்கள். அதை தூண்களில் தடவாமல் வீட்டிற்கு கொண்டு சென்று பூஜை அறையில் வையுங்கள். கோவிலை வேகமாக சுற்றி வருவது அருளை அவசரமாக எடுத்துக்கொள்ள முயல்வது போல் ஆகும். பக்தியுடன் கோவிலை அமைதியாக சுற்றி வாருங்கள். அலங்காரம் நடைபெறும் போது திரை போட்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் பார்க்க முயற்சிக்க வேண்டாம். பெரியவர்களின் காலில் விழ வேண்டாம். கோவில் என்பது இறைவனுக்கான இடம். அங்கே வணக்கம் இறைவனுக்கே. சிவன் கோவிலில் சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் நடுவே செல்வதை தவிர்க்க வேண்டும். தரிசனம் முடிந்த பின் சிறிது நேரம் அமர்ந்து தியானிக்க வேண்டும். பெருமாள் கோவிலில் தரிசனம் முடிந்த பின் நீண்ட நேரம் அமராமல் வெளியே வருவது சம்பிரதாயம். கோவிலில் யாரையும் சபிக்காதீர்கள். கெட்ட எண்ணங்களை நினைக்காதீர்கள். இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். கோவிலிலிருந்து வந்த பின் உடனே குளிக்க வேண்டாம். கால்களை நீரில் கழுவ வேண்டாம். கோவிலில் கிடைத்த அந்த தெய்வீக ஆற்றல் உங்கள் உடலிலும் மனதிலும் சில நேரம் நிலைக்க வேண்டும் என்பதற்காகவே. கோவிலில் இறைவனிடம் உங்களுடைய வேண்டுதல்களை அவசரப்படாமல் சமர்ப்பியுங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். கோவில்களில் புறம் பேசுவது, பிறரை பற்றிய தவறான எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவர்க்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இறைவனை வேண்டுங்கள். இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்.